ஹலோ எவ்ரி ஒன், நான் தான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிஜிஎல் 2023 ஜூலை 26 ஷிஃப்ட் 2 மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குமான ரேஷியோ கொடுத்துருக்கோம். கரெக்டாக பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸுக்குமான ரேஷியோ கொடுத்துருக்கோம் 7:17. அப்போ கேர்ள்ஸோட ரேஷியோ எவ்வளோவா இருக்கும்? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 10ன்னு கிடைக்கும். 10 தான் என்னோடய ரேஷியோ. நம்பர் ஆஃப் பாய்ஸ்ன்றது 1099 சொல்லிட்டான். 7 பார்ட் தான் 1099. அப்போ 10 பார்ட் எவ்வளோன்றது தான் என்னோடய கேள்வி. கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 3 5 4 7 1570 தான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிளில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்கான். பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப், இதுதான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து கான்க்ரூவண்ட்டாக இருக்கிறப்போ பெரிமீட்டர் ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ராம் அண்ட் ஷியாம் ஆர் ரேசிங் அலாங் ஏ சர்க்குலர் ட்ராக். த ஸ்பீட் ஆஃப் ராம் இஸ் ரைஸ் த ஸ்பீட் ஆஃப் ஷியாம். அதாவது ராமோட ஸ்பீடையும் ஷாமோட ஸ்பீடையும் கம்பேர் பண்ணுறாங்க. இவன் 3 பார்ட் இருந்தானா, இவன் என்ன பண்ண போகிறான்னா 1 பார்ட் இருக்க போகிறான். ரேஸோட அந்த ட்ராக் லென்த் எவ்வளோனா 1440. 8 நிமிஷத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, தடவை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம சர்க்குலர் ட்ராக்குன்னு இருக்காமல் நார்மல் ட்ராக்னே எடுக்கலாமா? நார்மல் ட்ராக்னே எடுத்தால் என்ன ஆகும்? 1440. இது என்ன பண்ணிக்கலாம், ஹெச்சிஎஃப் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அது எக்ஸ் ஏதாவது ஒன்றத்தை உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரிலேட்டிவ் ஸ்பீட் எடுத்துக்கலாமா? ஏன்னா ரேஸுன்றப்போ சேம் டைரெக்ஷன்லாம் ஓட போகிறாங்க, இங்கே ஆப்போசிட் டைரெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ 2xன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸ்பீடு இது என்ன, சரி, இது டிஸ்டன்ஸு. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? டைம் வந்து 8th minute இன்ட்டு 60 போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து மீட்டப்போ செகண்டில் தான் இருக்குது. ஸோ 8 × 6 48 இன்ட்டு 3 தான் 1440. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னவா வரும்? எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3/2. எக்ஸுன்றது என்ன? எக்ஸுனாலும் 1xனாலும் ஒன்று தான். ஷாமோட ஸ்பீட் என்ன அப்படின்றது எனக்கு 3x. ஓகேவா? 3x மீட்டப்போ செகண்ட். தென் டைம் டேக்கன் பை ஷாம் டு ஃபினிஷ் த ரேஸ் அப்படின்னு தான் கேட்குறான். அதாவது 1440 மீட்டரை எவ்வளோ நேரத்தில் அவன் கம்ப்ளீட் பண்ணுவான்? 1440 மீட்டர் டிவைடட் பை 3/2ன்னு வரும். டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணாமல் முதல்ல என்ன பண்ணிக்கலாம்னா இப்படியே வச்சுக்கலாம். இது என்னது? டைமா? செகண்ட்ஸில் வரப்போதா? இங்கே இருக்கிறது எல்லாமே மினிட்ஸில் இருக்கா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், டிவைடட் பை 60. 3 × 6 அப்படின்றது எவ்வளோ வரும்? 18 வரும். 18 × 8 தான் வந்து 1440. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ எனக்கு ரிமைனிங் இருக்கிறது 16 minutes. பைப் ஏ பைப் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 6 நிமிஷத்தில் வந்து ஒரு சிஸ்டமை வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. பைப் ஏ பைப் பி பைப் ஏ பைப் பி 6 நிமிஷத்தில் வந்து ஒரு சிஸ்டமை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இஃப் பி டேக்ஸ் 5 minutes மோர் தென் ஏ டு ஃபில் இட். அதாவது பிக்கு 5 நிமிஷம் வந்து அதிகமாகுது, ஏக்கு வந்து எக்ஸாக இருந்ததுன்னா பிக்கு x+5 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம டேரெக்டாக போட்டோன்னா நமக்கு டைம் எடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். அதாவது பிக்கு அதிகமான நேரம் அப்படின்றது தேவைப்பட போகுது. இங்கே பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் இருக்குது, ஏக்கு 15 நிமிஷம் இருக்குது. எதுக்கு அதிகமான நேரம் தேவைப்படும்? பிக்கு தானே. ஸோ இது இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே 20 இருக்குது, இங்கே 15 இருக்குது. ஓகே, இதையே நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே 20 நிமிஷம் இருக்குது, இங்கே 25 நிமிஷம் இருக்குது. ஏக்கு அதிகமான டைம் தேவைப்படுமா? கண்டிப்பாக தேவைப்படாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி கொஷின்லேயே அதான் கொடுத்துருக்கான். ஸோ அப்போது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு என்ன ஆகும்னா சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா 6 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். 15ன்றது ஏ, பின்றது இந்த ஆப்ஷனை நான் எடுத்துக்கிறேன். 15ன்றது ஏ, 20 minutesன்றது பி ஆட ஃபில்லிங் டைம். ஓகேவா? அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ வரும்? 60. இது 4 times, இது 3 times. ரெண்டு பேருமே சேர்றாங்க, அப்போ 7. 60/7 கண்டிப்பாக 6 minutesன்றது வராது. அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னது? ஏபி 10 15. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 30 வருமா? 3 2. இப்போது கம்பைன்டு ஒர்க் எவ்வளோ?
கம்பைன்டு எஃபிஷியன்சின்றது 5 30. இப்போ நான் கேன்சல் பண்ணேன்னா 6 மினிட்ஸ்ன்றது வருது. கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ ஆப்ஷன் 4 தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கான், நார்மலான ஃபார்முலாவா? நான் ஃபார்முலா போடல, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். எக்ஸாமில் வந்து ஃபார்முலாலாம் போடுறதுக்கு டைம் இருக்காது. a + b + c டிவைடட் பை 2 இன்ட்டு இது என்ன வரும், 54ன்னு வரும். கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் கிடையாது, 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நான் அடிச்சிடுறேன், 27ன்னு வரும். கரெக்டாக? ஸோ 27னா 15 வாட்டி வருதான்னு பாருங்கள். 27னா 1 டைம்ஸ்னால் 27, 135 இன்ட்டு 5 பண்ணோம். 27 இன்ட்டு 5 தான் 135. ஸோ 15 தான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே ரேடியஸ் வந்து கொடுத்துருக்கான், ஸ்பெரிக்கல். இப்போ எது இதில் 11ஆல் டிவைட் ஆகுது? இது ஒரு 6, இது ஒரு 10 கிடையாது, 8 கிடையாது, இது ஒரு 5, இது ஒரு 5, எஸ் 0ன்னு வருது, இது ஓகே. இது என்னது 6, இது 4 கிடையாது. ஸோ 15400 தான் என்னோட கரெக்ட் ஆன்சர். 11ஓட டிவிசிபிலிட்டி எப்படின்னு தெரியலனா டூல்ஸ்ன்னு ஒரு சீரீஸ் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு A can fill 50% ஆஃப் த டேங்க் இன் 66 hours. அதாவது 50% டேங்கை 6 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னா ஃபுல் 100% டேங்கை எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணோம்? 12 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணோமா? ஏன்றது 12 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணோம். பி அதே டேங்கை 18 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணோம். நான் வந்து இது டேரெக்டாக வந்து எல்சிஎம் எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டேரெக்டாக எஃபிஷியன்சி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை அப்படியே வந்து உல்ட்டாவாக போட்டு கேன்சல் பண்ணிட்டோன்னா எனக்கு எஃபிஷியன்சின்றது கிடச்சிரும். ரேஷியோ எடுத்துட்டோன்னா எனக்கு எஃபிஷியன்சி கிடச்சிரும். இப்போ நான் 36 என்னோட டோட்டல் ஒர்க்கு 3 இன்ட்டு எது பண்ணாலும் வந்து 36 தான் வரப்போகுது. ஓகே, இன் ஹவு மச் டைம் வில் எம்டிபி கம்ப்ளீட்? ரெண்டு பேருமே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. 36 டிவைடட் பை 5. இங்கே ஹவர்ஸில் இருக்குது, இங்கே கேட்குறது என்னென்னா மினிட்ஸ். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மினிட்ஸ். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் இங்கே 12 வரும். 36 இன்ட்டு 12 எவ்வளோ? 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன் டூல்ஸ் சீரீஸில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துருங்க. எவ்வளோ ப்ரமோஷன் பண்ண வேண்டியதாகுது சே. 432. நெக்ஸ்ட் 9 டிஜிட் நம்பர் சொல்லியிருக்காங்க, டிவிசிபிள் பை 9. இப்போது 9ஆல் டிவிசிபிள் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி வர ஆன்சர் வந்து 9ஆல் டிவைட் ஆகிருக்கணும். இல்லை அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், எலிமினேட் பண்ணுங்கள், மேக் 9 அண்ட் எலிமினேட். இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட டூல்ஸு சீரீஸில் இருக்குது. ஓகேவா? எலிமினேட் பண்ணிடலாமா? 10, 18, 7, 2. மிச்சம் இருக்கக்கூடியது என்னென்னா x + y + 8. இதை நான் கூட்டினேன்னா எனக்கு 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் வரணும். x + y வந்து 1ஆக வச்சுக்கிட்டா எனக்கு என்ன வந்துடும், 9 வந்துடும். 9ன்றது 9ஆல் டிவைட் ஆகிடும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது y - x வந்து அதாவது 6. எப்படி ஒரு நம்பரோட டிஃப்ரென்ஸு பார்த்திங்கன்னா 6, ரெண்டு நம்பரையும் கூட்டினா 9ன்ட்டோம், சாரி 1ன்னு வரும். சான்ஸே இல்லைல்ல, உல்ட்டாவாக கூட வரும். ஆனால் வந்து இந்த மாதிரி வரவே வராது. அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வேல்யூ பாருங்கள், 10ன்னு எடுத்துக்கலாம். 10ன்னு எடுத்தால் இங்கே 18 வரும். 18ன்றது 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு வேல்யூ தான். இங்கே ஃபார் ஏ சேஞ்சுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா x + yக்கு பதிலாக y + xன்னு எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிறதுக்கு அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எனக்கு y வேணும்னா என்ன பண்ணுவேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவேன். கரெக்டாக? x வேணும்னா என்ன பண்ணுவேன், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவேன். இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். கரெக்டாக? எஸ், கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 4 இன்ட்டு 8ன்றது 32, 2 இன்ட்டு 2ன்றது 4, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 36, 36 ரூட் எடுத்தால் 6. நெக்ஸ்ட்டு ஏபிசி வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், பி வந்து 90 டிகிரி. tan ஏவோட வேல்யூ 1/√3ன்னு சொல்லியிருக்காங்க. sin A cos C, cos A sin C. அதாவது sin A இருக்குது, cos B ப்ளஸ் cos A sin B. எதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா sin A ப்ளஸ் பியோட வேல்யூ. இங்கே என்ன இருக்குன்னா ஒரு சேஞ்சுக்கு இங்கே சிசின்னு இருக்குது எல்லா இடத்துலையும். கரெக்டாக? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பின்ற ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்ததுன்னா ஏவியும் சியும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 90 டிகிரி தானே வரும். பிகாஸ் 3 சைடையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி. அப்போ இந்த 2 சைடுமே வந்து என்ன கூட்டினீங்கன்னா 90 டிகிரி வரும். அப்போது sin 90 டிகிரியோட வேல்யூ என்ன, 1. இல்லை இதை நார்மலாக போட போகிறீங்க அப்படின்னாலும் நார்மலாக போடலாம். இது என்னது, ஏ
இது பி, இது சி. டேனோட வேல்யூ என்ன? OA √3. இங்கே என்ன வரப்போகுதுன்னா 2 வரும் பித்தாகரஸ் தியரத்தில். ட்ரிப்ளெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டூல்ஸ் சீரீஸில் வீடியோ போட்டிருக்கோம். எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சைன் ஏ. சைன் ஏன்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டன்ஸ் √3 டிவைடட் பை 2. காஸ் சியோட வேல்யூ என்ன? அட்ஜசன்ட் டிவைடட் பை காஸ் சியோட வேல்யூ அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டன்ஸ் ப்ளஸ் காஸ் சியோட வேல்யூ என்ன? அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டன்ஸ். சைன் சியோட வேல்யூ என்ன? ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டன்ஸ். இப்போ என்ன வரும்? 3/4 வரும், இங்கே 1/4ன்னு வரும். ஆட் பண்ணிங்கன்னா 4/4 which is 1. இது நீங்கள் டேரெக்டாக போகிறதுனால போடலாம், இப்படியும் போடலாம். நெக்ஸ்ட்டு திருடம் போலீஸா 360. கேட்க போகிறது எல்லா சம்லையும் அதுதான். போலீஸ் வந்து எவ்வளோ தூரம் ஓடி இருப்பான் திருடனை பிடிக்கிறதுக்கு. ரிலேட்டிவ் ஸ்பீடு எவ்வளோ? 1.2வா? போலீஸோட ஸ்பீடு எவ்வளோ? 9.2வா? ஸோ பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டு கேன்சல் பண்ணிடலாமா? தேவை கிடையாது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 6 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறேன். இது 2 டைம்ஸ் வரும், இது 6 டைம்ஸ் வரும். அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா 60ஆல் கேன்சல் பண்ணுறதை விட்டுட்டு நான் இதால் இதை கேன்சல் பண்ணுறேன். எவ்வளோ வருது? 46. 46 இன்ட்டு ஆர் எவ்வளோ? 6 6 36 3 6 4 ஓகே 2760 தான் என்னோட ஆன்சர். இதோட ஷார்ட்கட் லாங் ஃபார்மோ ஷார்ட் ஃபார்மோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியலனா இதே மாதிரி ஷிஃப்ட் வைஸ் வீடியோ போட்டிருப்பேன், அதில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து எதில் கிடைக்கும் தான் கேட்குறான். இங்கே பார்த்தீங்கன்னா 5 5 8 2 10. எப்பயுமே ஒரு இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 10ன்னு வருது, இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 10ன்னு வருது. ஆனால் இங்கே சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் இருக்குது. சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்னா இங்கே கண்டிப்பாக ஒரு டேர்ம் வரும், அது என்ன ஆகும்னா மைனஸ் ஆக தான் போகுது. கரெக்டாக மைனஸ் ஆக தான் போகுது. அப்போ கண்டிப்பாக இது அதிகமான டிஸ்கவுண்ட்டாக இருக்க போகிறதே இல்லை. டேரெக்டாக சிங்கிள் டிஸ்கவுண்ட் தான் என்னோட அதிகமான டிஸ்கவுண்ட்டாக இருக்கும் ஸ்கீம் 2. நெக்ஸ்ட்டு இது தலைவலி பிடிச்ச சம்மு முடிஞ்சால் நம்ம லாஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு a + b + c = 13, ab + bc + c is equal to 54. Find the value of a² + b² + c². அருமையான சம்மு. என்னது? a + b + c ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 169. a + b + c ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இதை இந்த வேல்யூவை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் டைம் சேவ் பண்ணுறதுக்காக. 2 × 54 கரெக்டாக எவ்வளோ வரும்? 108ன்னு வரும். 108 அப்படியே எடுத்துன்னு போய் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் என்ன வருது? இது பண்ணிட்டேன்னா 2 × ab + 54 × 4 2s are 8 5 2s are 10 108 169ல் வரும். ஸோ என்னோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 61. நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணுங்கள், இந்த சைடு இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 21 cos a + 3 sin a is equal to 6 cos a + 8 sin a. என்ன பண்ணிக்கலாம்? 5 sin aன்னு வரப்போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 15 cos aன்னு வரப்போகுது. கேன்சல் பண்ணலாமா? 3 cos by சைனோட வேல்யூ தான் எனக்கு அது tan. ஸோ cos a divided by sin a is equal to 1/3. a கேன் கம்ப்ளீட் ஒர்க்கை வந்து 120 டேஸில் முடிக்கலாம். ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகுதுன்னா 72 நாள் ஆகுது. ஓகே 72 நாள் ஆகுது. இப்போது பி மட்டும் தனியாக வேலை செஞ்சானா எவ்வளோ நாளில் முடிப்பான்னு தான் கேள்வி. நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஃபிஷியன்சியை டேரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் ஒர்க்குக்கு போயிட்டோன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 12 டேபிள்ஸில் அடித்தோம் அப்படின்னா இது 1 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். அகைன் கேன்சல் பண்ணோன்னா 3:5 கரெக்டான அதை செக் பண்ணிக்கிறேன். ஓகே 3:5 தான் வருது. ஓகே 3:5 தான் வருது. இப்போ வந்து பியோட எஃபிஷியன்சி இதுலேருந்து என்ன தெரியும்? 2ன்னு தெரியுமா? டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 120 × 3 கேன்சல் பண்ணுறேன். 60 60 × 3ன்றது 180. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கான்? பிரின்சிபல் கொடுத்துருக்கான், இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், ரேட் தான் கேட்குறானா? ஸோ அப்போது 6400 is equal to 21,000 × 3 × r divided by 100. 2 0க்கு 2 0 கேன்சல், 1 0க்கு 1 0 கேன்சல். இப்போது இதால் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 640 divided by 63 is equal to r. இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் 0ன்னு வந்திருக்கு. அப்போ நீங்கள் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூனிட் டிஜிட் 0ன்னு வரும். கரெக்டாக?
அப்போ எல்லாத்தோட யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. 3 × 0 0, 0 + 5ன்றது 5, இதோட யூனிட் டிஜிட் இது கிடையாது. 6 3s are 0, 0 + 2, 0 + 2 2, அப்போது 0ன்றது இதோட யூனிட் டிஜிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு 3 0s are 0, 0 + 3 3, இதுவும் கிடையாது. 3 0s are 0, 0 + 0 0, இதுதான் என்னோட யூனிட் டிஜிட். ஸோ 4 தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்லெட் பைப்பா, இன்லெட் பைப் வந்து 84 மணி நேரத்தில் வந்து ஃபில் பண்ணிடுது. அதே சிஸ்டனை வந்து 105 ஹவர் ஆகுது எம்டி பண்ணேன். இது எம்டி, இது இன்லெட் பைப்பு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா 7 டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும். ஸோ 105/84, 7 டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணால் இது 12, இது 15, அகைன் நான் கேன்சல் பண்ணால் 5/4ன்னு வரும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், 84/5 தான் டோட்டல் ஒர்க். இவன் என்ன பண்ணுறான்னா 9 இன்லெட் பைப்பை வந்து சேர்க்குறான். இன்டூ 9 போட்டுக்கோங்க. 10 அவுட்லெட் பைப்பு. அவுட்லெட் பைப்னா மைனஸில் டினோட் பண்ணோம். ஏன்னா அதோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, எஃபிஷியன்சி மூலிமா அது எம்டி பண்ணுது, அதனால் மைனஸ் போட்டுக்கோங்க. சரி, இங்கே 10 அவுட்லெட் பைப்பு. அப்போ என்னோடய கம்பைன்ட் எஃபிஷியன்சி என்ன வரும், இது ஒரு 45, இது ஒரு 40, எனக்கு 5ன்றது வரும். கரெக்டாக? ஸோ என்னோடய எஃபிஷியன்சின்றது 5 தான். 84 × 5ன்றது டோட்டல் ஒர்க்கு, டிவைடட் பை 5, 5க்கு 5 கேன்சல், 84 ஹவர்ஸில் அது என்ன பண்ணும், ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட்டு sin xோட வேல்யூ 3/7னா cos xோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். sin xனா என்னது, sin xனா ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்ஸ். 3 3s are 9, 7 7s are 49, √40 தான் வந்து என்னோட அட்ஜசண்ட்டாக இருக்கும். cos xோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். √40 டிவைடட் பை 7 தான் என்னோட cos x. இதை நான் என்ன பண்ணிக்கலாம்னா 8 × 5 எடுக்கலாம். 8 × 5 எடுக்கலாம். கரெக்டு. 8 × 5 இல்லைனா வந்து 4 × 2 × 5 எடுக்கலாம். 4 நான் ரூட்டுக்கு வெளியே எடுத்துடுறேன். 2√10 டிவைடட் பை 7 வரும். இதுதான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கிளாஸில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பாய்ஸுன்றவங்க 35, பாய்ஸு கேர்ள்ஸு. அப்போது பாய்ஸ் 35 இருந்ததுன்னா கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, 60 பேரில் 25 பேராக இருப்பாங்களா? பாய்ஸோட ஆவரேஜ் வெயிட்ன்றது 42 kg. ஓவரால் ஆவரேஜ் வெயிட் பார்த்திங்கன்னா 46.5ன்றது தான் ஓவரால் அந்த என்னது ஆவரேஜ் வெயிட். கேர்ள்ஸோட ஆவரேஜ் வெயிட் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணால் 7:5ன்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும், 4.5 kgன்னு வரும். 4.5ன்றது இந்த 5 பார்ட். 5 பார்ட் தான் 4.5 kgனா 7 பார்ட் எவ்வளோ, 0.9, 6.3ன்னு வருமா? அப்போது 6.3. இந்த 6.3ஐ இதோட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் என்ன வரும், 46.5, 6.3, ஆன்சர் வந்து 8, 52.8 வரும். அப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 52.8. டீவியேஷனுக்கு செப்பரேட்டாக ஒரு டூல்ஸ் சீரீஸ் வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த செக்டார் 110 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு πr², 22 டிவைடட் பை 7 இன்ட்டு r². 11ஆல் டிவைட் ஆகுதுன்ட்டு இதில் பார்க்க முடியாது, ஏன்னா இதில் ஆறுன்னு தான் கேட்குறான். அப்போது 22ன்றது டினாமினேட்டருக்கு போயிடும். அதனால் 11ஆல் டிவிசிபிள்லாம் பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக அடிச்சுக்கலாம். இது 5 டைம்ஸ் போகுமா, இது 8 டைம்ஸ் போகுமா, அகைன் இது ஒரு 45 டைம்ஸ் போகுமா. 5 × 45 இஸ் ஈக்குவல் டு r². 5 × 5 × 9 இஸ் ஈக்குவல் டு r². ரூட் எடுத்துக்கலாமா, அப்போ என்ன வரும், 5 × 3ன்னு வரும், இஸ் ஈக்குவல் டு r. 5 × 3ன்றது 15. நெக்ஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமில் சாம் வந்து 19% கம்மியாக எடுத்திருக்கான் பீட்டரை விட. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், பீட்டர் மார்க் வந்து 100ன்னு இருந்ததுன்னா சாம் மார்க் எவ்வளோவா இருக்கும், 19 கம்மினா 19% கம்மினா 81ன்னு இருக்கும். இப்போ கேட்குறது என்னென்னா, பீட்டர் சாமை விட எவ்வளோ அதிகமாக எடுத்திருக்கான்னு தான் கேள்வி. ஓகேவா, எவ்வளோ % அதிகமாக எடுத்திருக்கான்னு தான் கேள்வி. ஸோ இப்போ இன்க்ரீஸ்ன்றது சாமை வச்சு கம்பேர் பண்ணுறேன். சாமை விட பீட்டர் வந்து எவ்வளோ 19 மார்க் அதிகமாக எடுத்திருக்கான். யாரை வச்சு கம்பேர் பண்ணுறோமோ அவனை நம்ம டினாமினேட்டரில் போடுவோம். ஓகேவா, ஸோ 1900 டிவைடட் பை 81 எத்தனை டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வருமா, 162. அப்போனா 28ன்னு வரும், 0. 3 டைம்ஸ் வருமா, ஏன்னா 20
3 2 4 23 எங்கே 23 இருக்குது? இங்கே ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் 23 இருக்குது. இதுதான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கே கேட்குறது பார்த்தீங்கன்னா, in which department is the variation is in strength of employee maximum in 2021 in comparison to the 2020. 2022 விட 2021ல் அதிகமான வேரியேஷன்றது யார்கிட்ட இருக்குன்றதான் கேள்வி. இங்கே பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இன் ஸ்ட்ரென்த்து மேக்ஸிமம்னு சொல்கிறான். ஸோ இப்போ நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே வேரியேஷனே இல்லை. இங்கே 2 இருக்குது, இங்கே பாருங்கள் ஒன்றே இருக்குது, இங்கே 3 இருக்குது. இதில் எது அதிகம்? 4 தான் அதிகம். டிபார்ட்மெண்ட் 5 தான் என்னோடய ஆன்சர். இப்போ இதில் எக்ஸை காமனாக எடுத்து delete பண்ணிட்டோன்னு வருது. எலிமினேட் பண்ணிட்டோன்னா என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1/x+7 வரும். கீழே அதே தான் எக்ஸ் ப்ளஸ் 1/x is equal to 11 வரும். கரெக்டாக? அப்போ 8/12 is equal to 2/3 தான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது 3யா? 3க்கு இது கேன்சலா? 5யா? ஸோ 6 - 5 இன்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் மைனஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். 1 வருமா? 2வா? 10ஆ? 10 - 6ன்றது எவ்வளோ வரும்? 10 - 6 4ஆ? 4 இங்கே போட்டுக்கோங்க. 20 -20 +6 எவ்வளோ வரும்? -14 வரும். -14 தான் என்னோடய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதே கலரில் போடுறேன். இங்கே பெட்ரோல் டேங்கோட லென்த்து பிரெத்து டெப்த்து கொடுத்துருக்கான். ஹவு many லிட்டர்ஸ்னு கொடுத்துருக்கான். வால்யூம் எப்பயுமே இதற்கு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுங்கள், 10 கியூபால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். எப்பயுமே லிட்டர்ஸில் கேட்டானா 10 கியூபால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இஃப் லிட்டர்ஸில் கேட்டானா என்ன பண்ணிக்கலாம்? 50 × 25 × 10 5 5s 5 × 25 125 2 0 என்ன சொல்லியிருந்தேன்? 3 0வால் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு. இன்ட்டு 1000 பண்ணோன்னா 125 2 0 இது ஒரு 3 0. ஆன்சர்ன்றது 2 0 3 0 இங்கே இருக்குது. அவ்வளோதான். இந்த ஒரு கேடுகிட்ட சம் ஒன்று இருக்குது, அதை ஒன்று பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். இல்லை வீடியோவே முடிச்சுக்கலாம். இந்த சம் பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்தால் போடாதீங்க தயவு செஞ்சு. பயங்கரமான டைம் கன்சியூமிங்கான சம்மு. இதில் ஒன்றுமே கேட்கல. ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்காங்க, டு த என்ரோல்மெண்ட் எவ்வளோ ஆகியிருக்காங்க, அவ்வளோன்னு தான் கேள்வி. இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பாஸ் ஆனவங்க எவ்வளோ? 530 420 550 620 680 இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 10 10 100s மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 5 9 14 20 26 2600. அடுத்து என்ன பண்ணிக்கிறேன்? மொத்தமாக இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். 30 50 100 120 200 2800ன்றது பாஸ் ஆகியிருக்காங்க. என்ரோல்மெண்ட் ஆனவங்க எவ்வளோ பேர்? அதை நான் வேறு கலரில் கொடுத்தா தான் கிளியராக இருக்கும். 550 450 600 650 700. அதே மாதிரி 100ஸ்ல எண்ணிக்கலாம். 5 9 15 21 28 தப்பாக என்றான்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நினைக்கிறேன். 5 9 15 21 28 கரெக்டாக தான் என்றான். 2800. நெக்ஸ்ட்டு 50 100 150 230 0303 3030ன்னு வருது. ஓகேவா? 2800 is to 303. இது வந்து என்னென்னா பாஸ் ஆனவங்க, இது அப்பியர் ஆனவங்க. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வேறு டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 2800 டிவைடட் பை 303 இன்ட்டு 100. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். அதுதான் ஆன்சர். எனக்கு கேட்டிங்கன்னா இதை எக்ஸாமில் போடாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா இது ஒரு 4-5 கொஷினோட டைமை சாப்பிட்றோம். சரி, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு ஷேரு இதெல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ.